ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே 2025க்கான ரிக்ரூட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வந்து அவுட் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, ஏற்கனவே போஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டுட்டாங்களா, என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது, இந்த ரிசல்ட்டை பொறுத்து என்ன தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்க இந்த ரிசல்ட்டை குறித்து என்ன அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அனைவருமே அவளுடனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரும் சந்தேகங்களுக்கு ஏற்படும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட் இது வரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு எப்போ தான் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன டேட்டில் வந்து அப்டேட் ஆகும், என்ன ப்ராசஸிங்கில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க, இந்த ரிசல்ட்டை குறித்து என்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. இருந்தாலுமே ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சுல. ஏற்கனவே 2024 கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இதெல்லாம் இருந்தாலுமே இப்போ மே 20ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாகவே தகவல் வந்து வெளியே இருந்துச்சு. இருந்தாலுமே இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இருந்தாலும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்றத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி நிறைய பேர் சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் ரிசல்ட்டை குறித்து கட்டாயம் இந்த மந்த் இறுதிக்குள்ளே மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்களும் பார்த்தீங்கன்னா விரைவில் பணியாணை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே விரைவில் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இருந்தாலுமே இது வரைக்குமே 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டு இது வரைக்குமே அப்டேட் வந்து கொடுக்கல. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் வந்து இதில் வந்து ஏற்படுது இல்லையா. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து நிறைய குளறுபடிகள், நிறைய மனப்பாட்டுப்பாடுகள் இதில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு இனிமேல் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. அது வந்து முடிஞ்சால் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் அப்டேட் கொடுக்கலையா அப்படின்றத தெரியல. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே முடித்து வைத்திருக்காங்க. ப்ராப்பராக வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த ஜியோ உத்தரவு கால் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு ரிவீல் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்கள் அப்டேட் ஆகும். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை இது வரைக்கும் அப்டேட் கொடுக்கல. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு எதனால் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே 2023-24க்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதில் வந்து 6000 வேகன்சி வந்து கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேஸு, நிறைய பிரச்சனைகள் வந்து ஆயிருந்தது. அதுவும் 10 மாத காலங்களாகவே கழித்து தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து கொடுத்தாங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருந்த இந்த காரணம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இதே தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வந்து 10 வருடம் கழித்திருக்கும் அனைவருக்குமே இங்கே பதவி உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் வந்து ரேஷன் கடை மூலமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் வந்து இருக்காங்க. இந்த ப்ராசஸிங் முடித்த உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. இருந்தாலுமே இது வந்து உண்மையா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் எதனால் தான் அப்டேட் கொடுக்கலையா அப்படின்றதும் நம்மளால் வந்து சொல்ல முடியல. எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கால் பண்ணி கேட்குறோம். இருந்தாலுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்காம தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிருது. இருந்தாலுமே இதில் நிறைய சந்தேகங்கள் வந்து ஏற்படுறது. இவ்வளோ டிலே ஆகுது இல்லையா.
இதெல்லாம் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் நேர்முக தேர்வு மூலமாக பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வருமா அப்படின்றத கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே விரைவில் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ள கட்டாயம் வெளியாக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 7 மாதங்கள் வந்து ஆயிடுச்சு இல்லையா? அதே மாரி தான் 2023, 24ல 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ கட்டாயம் ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்டேட் ஆகலாம் அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடந்திருக்கு? செலக்ஷன் ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இல்லையா? எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வைத்திருக்காங்க. இத பேஸ் பண்ணி உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாவும் வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த வேலைய வந்து குடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்களா அப்படின்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் அதேமாரி பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில கட்டாயம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சார். ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி தான் அனைவருமே செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ரெடி பண்ணி ப்ராப்பரா வந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, விரைவில் நம்மளுக்கு தகுந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஸோ குடுக்க போறாங்க. ஆனா இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட அனைவருக்குமே தெரியும். ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு ஸ்லோ ப்ராசஸிங்கில தான் வந்து நடக்கும் அப்படின்றத. அதனால ஸ்லோ ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு விரைவில் நம்மளுக்கு தகுந்த ப்ராசஸிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சர பொறுத்தளவுக்கு இப்ப இன்னும் சில நாட்கள்ல விரைவில் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில இந்த நெறைய குளறுபடிகள்லாம் நடக்குது. இது வந்து உண்மையா அப்படின்னா, குளறுபடிகள்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிலது நடக்கலாம், ஒரு சிலது நடக்காம கூட வந்து இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகி வந்து வருது. இதில வந்து நடக்குமா அப்படின்னா, கட்டாயம் ஒரு சிலது நடக்கும் அப்படின்றத தகவல் வெளியா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க அப்டின்னா, ரிசல்ட்டு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வெப்சைட் மூலமாக தான் குடுப்பாங்க. எந்த ஒரு இதுலயுமே வந்து எஸ்எம்எஸ் இந்த மெயில் மூலமாகலாம் வராது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட் மூலமாக தான் ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக வெளியிட போறாங்க. மாவட்ட வாரியாக அவங்களுடைய தனிப்பட்ட வெப்சைட் இருக்கு. அதில வந்து நம்மளுக்கு வந்து டிராப்ஸ் மூலமாக வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.